வணக்கம் யூரோபோன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது உங்கள் பிடிஎஸ் OT7 மேஜிக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம ஜியோப்போட FF தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டில் நான் இதில் விட்டுருந்தேன் அப்படின்னா நம்மளோட ஹாரிக்கு வந்து அவங்க வந்து அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் கிடப்பாங்க. ஸோ அதில் தான் நான் ஸ்டாப் பண்ணியிருந்தேன். நான் ஒன்று சீரியஸாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா, எனக்கு அவ்வளோ ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஒருத்தவங்களோட ஜெலசி வந்து ஒரு பொண்ணோட உயிரெடுக்கிறதுக்கு இந்த லெவலுக்கு போவாங்களா அப்படின்ட்டு அந்த பர்சன் வந்து சொல்கிறப்போ எனக்கு அவ்வளோ ஷாக்கிங்காக இருக்குது. ஒருத்தவங்க நல்லா செய்கிறத வச்சு ஒருத்தவங்க நல்லா செய்கிறத பார்த்துட்டு ஒருத்தவங்களுக்கு பொறாமையாக இருக்குது. அந்த பொறாமை எந்த லெவலுக்கு வந்து நிற்குமான்னு கூட அப்படின்ற மாதிரி எனக்கு சரி ஷாக்காக இருந்துச்சு. சீரியஸாக சொல்லணுன்னா இதெல்லாம் அந்த FF முடிச்சதுக்கப்புறம் நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம FFக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ நீங்கள் பேக் டு நார்மல் ஆயிடுறீங்க. நீங்கள் அது பார்த்தீங்கன்னா, ஆனால் நீங்கள் யார்கிட்டையுமே பேச மாட்டீங்க. ரொம்ப அமைதியாக இருப்பீங்க. ஸோ ஆனால் நீங்கள் எங்கள் கிளாஸில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து நீங்கள் கிளாஸில் இருந்துட்டு எல்லாருக்கும் சொல்லிடுறீங்க. எனக்கு இது மாதிரி ஆனதுக்கப்புறம் எல்லோரும் என்னை வந்து மீட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி எல்லாேருக்கும் ஒரு சின்ன ஸ்பீச் மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் போய் உங்களுக்கு சீட்டில் உட்காந்துடுறீங்க. கிளாஸ்லாம் நார்மலாகவே நடந்துகிட்ருக்கு. ஓகேவா? நம்ம மீசை வந்து ரிஷ்ட சொல்கிறா, ஏன்டா இப்படி இருக்க அப்படின்ட்டு. ஏன்னா தெரியலடி, ஆனால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உனக்கே தெரியும்ல நான் எவ்வளோ க்ரேஸின்னு. தெரியுது நல்லாவே தெரியுது அப்படின்ற மாதிரி மீசுன்னு சொல்கிறா. நம்ம சுஞ்சு வந்துட்டு ஒரு விஷயம் சொல்கிறா, சரி இன்றைக்கி நான் ஒரு விட்டு ஓடுறேன், என்ன நடக்குதுன்றதை மட்டும் பார்க்கலாம் அப்படின்ட்டு. இவங்க 3 பேரும் கன்ஃபியூஸாக நிற்கிறாங்க. நம்ம சொப்ஜினும் சுகாவும் சரி, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, ஏதாவதுன்னா வந்து நிற்காதீங்கடான்ற மாதிரி இருக்காங்க. அவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா, அவங்க 2 பேர் தான் அந்த மெயின் ஜோக்கர்ஸே கிளாஸில். 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா, அந்த 2 பேரும் கிளாஸில் என்னன்னா கிளாஸே ரொம்ப அமைதியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஆள் அந்த 2 பேருமே. ஸோ அப்போது ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் ஃப்ரண்ட்டில் தான் உட்காந்துருப்பீங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ரோவில் சோயாங் உட்காந்துருப்பா, பொங்கி உட்காந்துருப்பா, ஹனா உட்காந்துருப்பா. அதுக்கு பின்னாடி உள்ள பெஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உட்காந்துருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்கள் கூட ஒரு மேல் பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருப்பான். அது வந்து யார் கொடுக்கலாம்? ஓகே, நம்ம ஹீசுங் கொடுக்கலாம். ஓகேவா? நம்ம ஹீசுங்க. ஓகேவா? நீங்கள் 2 பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஹீசுங் வந்து ரொம்ப குவைட்டான ஒரு டைப். ஓகேவா? அவன்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க. அவனுக்கு ஏதாவதுனா தான் அவன்கிட்ட வந்து பேசுவாங்க. ஓகேவா? அவன் ரொம்ப ஸ்மார்ட்டான பாய் அவன். ஓகேவா? சுன்ஹோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவன் கூட வந்து செட் ஆகிடுது. ஓகேவா? இவனும் நல்லா படிப்பான், சுன்ஹோவும் நல்லா படிப்பான். ஸோ அதனால் இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்ற மாரி ஏதாவது சுன்ஹோ வந்து இவன் மேலே கடுப்பாகுது, இது மாதிரிலாம் செய்ய மாட்டான். 2 பேருமே ஒரே மாதிரின்றனால சுன்ஹோவும் இவனும் ஒரே மாதிரி. ஓகேவா? ஸோ ஆனால் வந்து சுன்ஹோ வந்து கொஞ்சம் ஈகோயிஸ்டிக்காக எனக்கு தான் எல்லாமே தெரியுன்ற மாரி. ஆனால் ஹீசுங் அப்படி கிடையாது. அவனுக்கு தெரிஞ்சாலும் மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணுற ஒரு ஆட்டிடியூட் இருக்குது நம்ம ஹீசுங்கிட்ட. ஸோ ஹீசுங்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஹீசுங் கூட உட்காரலாம் சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துடுறீங்க. ஸோ அந்த பெஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த பெஞ்சோட ரோ வந்து பார்த்திங்கன்னா, நடுவில் வந்து ஒரு கேப் இருக்கும் உங்கள் 2 பேருக்கும். ஸோ லெஃப்ட்டில் நீங்கள் உட்காந்துருப்பீங்க, ரைட்டில் வந்து நம்மளோட ஹீசுங் உட்காந்துருப்பான். ஸோ நீங்கள் ஒன் டே உட்காந்து கிளாஸ்லலாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்போ வந்து ஒரு டீம் டிஸ்கஷன் மாரி வருது. ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த அசைன்மெண்ட்காக ஸோ நீங்கள் எதாவது பேசிகிட்டு இருக்கிறீங்க. அப்போ தான் நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறீங்க, ஜியோப் உங்களை பார்க்குறது அப்படின்ட்டு. நீங்கள் எதேர்ச்சியாக அப்படி திரும்பி பார்க்குறீங்க, பார்த்தா ஜியோப் உங்களை பார்க்குறான். நீங்கள் பார்த்துட்டு சும்மா பார்க்குறான் போல இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் பார்க்குறப்ப சட்டுன்னு அவன் திரும்பிடுறான். நீங்கள் வந்துட்டு சும்மா பார்த்துட்டான் போல அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு ரிலாக்ஸ்டாக இருக்கிறீங்க. ஓகேவா? ஸோ அப்படின்னா திடீர்னு அப்பயும் பார்த்துட்ருக்குறான் உங்களை. அவன் திரும்புகிறப்பெல்லாம் நீங்கள் திரும்பி உங்கள் வேலையை பார்க்குறப்பெல்லாம் அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை தான் பார்த்துட்ருக்குறான். உங்களை பார்த்துட்டு இருக்கிறத ஹீசும் நம்மளோட சுஞ்சுவை பார்த்துட்டு, டேய் வலிகிறியா, கேவலமாக இருக்குடா பார்க்க அப்படின்ற மாரி. நம்ம ஜெயப்ப நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கிறியா அப்படின்ற மாரி சொல்லிகிட்டு இருக்கான். உனக்கு தான் உன் ஆள் ஜிம்மின் கிடச்சிச்சில, அவனை வச்சு ஜாலியாரு அப்படின்ற மாரி நம்ம ஜெயப் வந்து சொல்கிறாரு. இந்த செகண்ட் டைமும் நீங்கள் என்கவுண்டர் பண்ணுறீங்க அவனை திருப்பியும் அவங்கள தான் பார்த்துட்ருக்குறான். நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி திரும்பிடுறீங்க. நீங்கள் உங்கள் மனசில் தோணிகிட்ருக்கு, இவன் ஏன் நம்மளை பார்த்துட்ருக்கான் அப்படின்ற மாரி. உங்களுக்கு கன்ஃப்யூசிங்காக இருக்குது. சரி அவன் என்னமோ பண்ணிட்டு போகிறான், சும்மா பார்த்துட்டு அவனுக்கு நம்மளை பார்க்க பரிதாபமாக இருக்குது போல் அப்படின்னா நீங்கள் இன்னும் வந்து தலையில் வந்து அந்த
நெத்தில வந்து அந்த பேண்டேஜஸ்ஸு அதெல்லாம் போட்டிருப்பீங்க ஓகேவா? ஸோ அதெல்லாம் நீங்க நினைப்பீங்க பார்த்துட்டு என்ன நினச்சிருப்பீங்கன்னா, சரி அவனுக்கு நம்மள பார்க்கறதுக்கு பாவமா இருக்கு போல, நம்மளுக்கு வேற ஹெல்ப் பண்ணியிருக்கான். ஸோ அதனால அவனுக்கு நம்மள பார்த்தா பாவமா இருக்கு போல இருக்கு அப்படின்ட்டு நீங்க ஒரு இமேஜின்ல அப்படி நீங்க இருக்கிறீங்க ஓகேவா? ஸோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அ இப்படியே உங்க டேஸ் போது. ஒன் டே என்ன ஆகுது அப்படின்னா, நீங்க உங்க ஓன் கார் தான் எடுத்துட்டு வரீங்க ஓகேவா? ஸோ உங்க கார்ல நீங்க கிளாஸஸ்லாம் முடிச்சுட்டு, நீங்க நடந்து வரீங்க. பார்த்தா உங்களோட காரோட அந்த வைப்பர் இருக்கும்ல, அது தொறந்திருக்கு. நீங்க வந்துட்டு, "ஏன் கார் வைப்பர் தொறந்திருக்கு?" அப்படின்ட்டு பார்த்தா, ஃப்ரண்ட்ல இருக்கிற வைப்பரும், பேக்ல இருக்கிற வைப்பர் எல்லாமே தொறந்திருக்கு. நீங்க இருந்துக்கிட்டு, "யாரோட வேலைன்னு தெரியலையே!" அப்படின்ற மாரி பார்க்குறீங்க. பார்த்தா பக்கத்துலயே வியோட கார் இருக்கு. வியோட கார்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னா வந்துட்டு, "ஹாய் நான் வந்து ஒரு பையன்" அப்படின்ட்டு, "நான் ஒரு பையன்" அப்படின்ற மாரி எழுதியிருக்கு. நீங்க வந்துட்டு அப்போ உங்களுக்கு அது ரியலைஸ் ஆகல. அது வியோட கார் அப்படின்ட்டு. நீங்க வந்துட்டு, "என்னது இது?" அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருக்கிறீங்க. சரி என்னமோ ஒண்ணு சொல்லிட்டு, நீங்க என்ன பண்ணிடுறீங்கன்னா, உங்களோட கார் வைப்பர் இருக்கும்ல, அந்த வைப்பர் தொறந்தத அப்படியே ஃபோட்டோ பிடிச்சு வச்சுக்கிறீங்க. அப்புறம் வியோட கார்ல எழுதுனது அப்படியே எழுதி வச்சுரு ஃபோ எ எழுதி இது பண்ணி வச்சிருக்கீங்க. யாரோட வேலை இருக்கு? வேலையா இருக்கும்னு தெரியலையே அப்படின்ற மாரி ஒரு சின்ன கியூரியாசிட்டில இருக்கிறீங்க நீங்க. ஓகேவா? ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, அ இது வந்து நம்மளோட வியோட வேலையா தான் இருக்கும். ஏன்னா, அவனுங்க வந்து எப்போதும் இந்த மாரி வேலை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ 3 டே ஆகுது. 3 டேவும் உங்க கார் வைப்பர் தொறந்திருக்கு. அப்போ நீங்க நடந்து வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மீசூனு இவங்க ஜேஹோப்போட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்க பின்னாடி தான் நடந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ நீங்க கார் பார்க் வந்துட்டுருக்கிறப்போ மீசூன் வந்து உங்ககிட்ட கேட்குறா, "என்ன ஹரி உன் கார் வைப்பர் தொறந்திருக்கு" அப்படின்ட்டு. நீங்க சொல்கிறீங்க, யாரோட வேலைன்னே தெரியல. அவங்களுக்கு என் மேலே என்ன கடுப்பான்னு கூட தெரில. ஏதாவதுன்னா என்ன ஸ்ட்ரெயிட்டா பார்க்க வேண்டியது தானே, ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்கன்னே தெரில அப்படின்ற மாரி நீங்க பேசிகிட்டு இருக்கிறீங்க. மேசன் திரும்பி பார்க்குறா ஜியோப்ப. ஜியோப்பு சிரிச்சுக்கிட்டே பார்க்குறான் உங்கள. உங்களோட இன்னசென்ஸை பார்த்துட்டு. யாருன்னே தெரியல மேசன் அப்படின்ற மாரி. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒ ஒருத்தவங்க கூட நல்லா பேசுனாங்கன்னா, நீங்களும் அந்த மாரி நல்லா பேசுவீங்க. ஸோ அதனால இந்த 4 பேரும் உங்க கூட நல்லாவே பேசுவாங்க. தோசாமோ ஹெவோனோ இத பார்த்துட்டு சிரிப்பு தான் வருது அவங்களோட இன்னசென்ஸை பார்த்துட்டு. என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா சைலண்ட்டா நீங்க ஃப்ரண்ட்ல போயிட்டுருக்கீங்கல்ல. ஸோ அதனால அவங்க வந்துட்டு சரி பாய் அப்படி சொல்லிட்டு அவங்க வைப்பரெல்லாம் சாத்தி விட்டுட்டு அவங்க கார் எடுத்துட்டு போறாங்க. நம்ம ஜேயப் சொல்றாரு, "ஏய் அடுத்த பிளான் என்ன?" அப்படின்ற மாரி. "அடுத்த பிளான் பாரு" அப்படின்ட்டு 3 டே ஆகுது. 3 டேயும் அப்படி தான் நடக்குது. ஜேயப் வந்து உங்கள கிளாஸ்ல பார்க்குறத நீங்க அப்பப்போ நோட் பண்ணிடுறீங்க. என்ன அவன் திடீர்னு பார்த்துட்ருக்குறான் அப்படின்ட்டு. நீங்க என்ன நினைக்கிறீங்களா, ஒரு வேளை இவனும் மாரி நம்மள ட்ரை பண்ணுறானோ அப்படின்ற மாரி நீங்க நினச்சிக்கிறீங்க. அப்போ ஒரு நாள் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, நீங்க ஒ லெஃப்ட் ரோ இருக்கு. அ லெஃப்ட் ரோன்னு ஒரு சைடு இருக்கு. ரைட் சைடும் இருக்கு ஓகேவா? இந்த உட்காந்துருக்குற அந்த ஸ்டைல் ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ரைட் ரோல உட்காந்துருப்பீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஜேவுப்பு எதர்ச்சியா சும்மாவே கேஷுவலா உங்களோட ரைட் ரோல வந்துட்டு அவரோட பேக்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்ட்ட பேசிகிட்ருக்குறாரு. நீங்க ஃப்ரண்ட்ல தானே உட்காந்துருப்பீங்க. திரும்பி உட்காந்து நீங்க டிஸ்கஷன் மாரி பண்ணிகிட்ருக்கிறீங்க. அப்போ ஜியோப் உங்கள பார்க்கறத நீங்க நோட் பண்ணிடுறீங்க. 3 வாட்டி இதோட அந்த டேலே 3 வாட்டி ஜியோப் அந்த ஒரே இடத்துல இருந்துட்டு அவர் உங்கள பார்க்கறத நீங்க நோட் பண்ணிடுறீங்க. நீங்க பார்க்குறப்பலாம் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நீங்க உங்கள பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் திரும்பிடுறாரு. அது உங்களுக்கு என்ன இவன் இப்படி பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற மாரி பார்த்துட்ருக்கிறீங்க. நீங்க ஆனா உங்களுக்கு புரியல. ஏன் அவன் இப்படி பண்ணுறான் அப்படின்ட்டு. ஒரு வேளை இவனுக்கும் மாரி நம்மள ட்ரை பண்ணுறான்னா என்னன்னு தெரில அப்படின்ட்டு வியும் உங்கள அப்பப்போ பார்க்குறான். உங்களுக்கு அது வேறு கன்ஃப்யூசிங்கா இருக்குது. பட் இப்போ உங்களுக்கு வேணாம் அப்படின்ற மாரி இருக்கிறீங்க. யாருமே வேணான்ற மாரி இருக்கிறீங்க. ஸோ 3 டே ஆகுது. 3 டேவும் இதே மாரி எழுதுறத பார்த்துட்டு உங்களுக்கு சரி டென்ஷன் ஆயிடுது. எவன்டா இந்த வேலைய பண்ணுறான் அப்படின்ற மாரி உங்களுக்கு சரியான டவுட்டா இருக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, இருக்குமோ அப்படின்ற மாரி. ஸோ 4த் டே அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பயும் அந்த 4த் டே அந்த 3rd டே அன்னைக்கு என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, நீங்க காருக்கு வரும்போது மீசனோட கார் அங்கே இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த பெர்சனோட கார் அங்கே இருந்துச்சா இல்லையான்றது தெரியல அப்படின்ற மாரி அவங்க சொன்னாங்க. பட் இந்த மீசனோட கேரக்டர் இருக்குல்ல, இந்த மீசனோட கேரக்டரோட கார் மட்டும் அங்கே இருந்துச்சு அப்படின்றது அங்கே இருக்கிறத அவங்க நோட் பண்ணாங்க அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஹாரி வந்துட்டு வைப்பரை திருப்பியும் எல்லாத்தையும் சாத்தி விட்டுட்டு அவங்க போகிறாங்க. அவங்க
4th டே என்ன ஆகுதுன்னா, ஹாரி வந்துட்டு இதை பார்த்து நம்ம சும்மா இருக்கக்கூடாது, நம்ம இதுக்கு ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நோட் எழுதி வைக்கிறாங்க. இது யார் இந்த வைப்பர் எடுத்து திறக்குறீங்களோ, ஏதாவது என் மேலே கோவம் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் ஏன் அது மாதிரி பண்ணுறீங்க, ஏன்னா டைரெக்டாக வந்து பாருங்கள், நம்ம பேசலாம் அப்படின்ற மாதிரி அந்த நோட்டை எழுதி வச்சிடுறீங்க. ரொம்ப கேஷுவலாக ரொம்ப பொலைட்டாக தான் எழுதி வச்சுருப்பீங்க. உங்கள் காருக்குள்ளேயே அந்த நோட்டை வச்சுருப்பீங்க. ஸோ நீங்கள் உங்கள் கிளாஸஸ்லாம் முடிச்சுட்டு வந்து பார்க்குறப்போ உங்கள் வைப்பர் திறந்தே இருக்கல. நீங்கள் வச்ச அந்த நோட்டில் அந்த வைப்பரு ஃப்ரண்ட்டு பேக்குன்னு 2 வைப்பரும் வந்து திறக்கவே இல்லை. உங்களுக்கு அதை பார்த்துட்டு சரி ஷாக்கு. எவன் நம்ம பேச்சை கேட்டுட்டு இவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சுருக்கான் அப்படின்ட்டு உங்களுக்கு சந்தோஷமாக இருந்ததை பார்த்துட்டு ஓகே சாதிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு இருக்குது. இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு கொஷின் இருக்கும். இப்போ அந்த பூலி அவங்கள ஏதாவது பண்ணுறாங்களா அப்படின்ட்டு. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போ வந்து அந்த போலீஸ் வந்து அவங்கள அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுறதில்லன்னு அப்படி அவங்க சொன்னாங்க. அண்ட் இப்போ ஏதாவது அசைன்மெண்ட் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்து நம்ம ஹாரியை தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. அதாவது அவங்கள தான் வந்து மீட் பண்ணோம், வேறு சாய்ஸ் இல்லை அப்படின்னா அவங்க கூட தான் பேசணும். இப்போ அவங்கக்கிட்ட நல்ல மாதிரியே தான் பேசுகிறாங்க அப்படின்ற மாரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு அந்த பூலிஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா, அந்த பூலி 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாரிட்ட நல்லாவே பேசுகிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, 4th டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாரி ஒரு விஷயத்த நோட் பண்ணுறா. அப்புறம் ஒரு 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 டீம் குரூப் ஆக்டிவிட்டி மாரி வருது. ஓகேவா? இந்த லெக்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த லெக்சர் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஓகே, மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேர்ட்டையுமே சொல்கிறாங்க அவங்க. ஓகேவா? கிளாஸில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் அவங்கள நீங்கள் எப்படி போய் இம்ப்ரெஸ் பண்ணுவீங்க, அவங்கக்கிட்ட என்னன்னு சொல்லி அவங்கக்கிட்ட பேசுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக் கொடுக்குறாங்க. இப்போயே ஃப்ரண்ட்லேருந்து எல்லோரும் பேசுங்க அப்படின்ட்டு. நீங்கள் வந்துட்டு யோசிக்கிறீங்க என்ன பேசலாம் அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் வந்துட்டு ஓகே நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிச்சு வச்சிடுறீங்க. அப்போது எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஆள் டர்ன் வரும்போது உங்கள் டர்ன் வருது. நீங்கள் சொல்கிறீங்க, ஹாய், நீங்கள் என்ன கூகுளா? பிகாஸ் நான் தேடுற எல்லாமே நீங்களாவே தான் இருக்கிறீங்க. நான் தேடி வர்றது எல்லாமே உங்கள்கிட்ட தான். அண்ட் நீங்கள் அந்த நிலாவா? ஏன்னா நீ அவ்வளோ அழகாக இருக்க அப்படின்ற மாரி நீங்கள் விஷயத்த சொல்கிறீங்க. எல்லோரும் இதை கேட்டுட்டு என்ன ஹரி நீ இப்படிலாம் பேசுவியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் இருந்துக்கிட்டு நான் வேறு எப்படி இதை இப்படி பேசுகிறது சொல்லிட்டு நான் வேறு நெட்டில் வந்து செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்களுக்கு சிரிப்பு வேறு வந்துடுது அப்படி சொல்கிறப்ப. இதெல்லாம் கேட்குறப்போ எல்லாருக்குமே சிரிப்பு வந்துடுது. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜேயோப்போட டர்ன் வருது. ஸோ அப்போ ஜேயோப்பை கூப்பிட்டுட்டு ஜேயோப் நீ என்ன சொல்ல போகிற அப்படின்ற மாரி அந்த லெக்சரர் கேட்குறாங்க. ஜேயோப் வந்து சொல்கிறாரு, நான் தேடுற எல்லாத்துலேயும் நீ இருக்கிற அப்படின்ற மாரி சொல்கிறாரு. நான் தேடுற எல்லா இடத்துலையும் நீ இருக்கிற, நீ வந்து என் லைஃப்பில் வந்து ஒரு லைட்டு மாரி அப்படின்ற மாரி நம்ம ஜேயோப் சொல்கிறாரு. நான் தேடுற இடத்துல எல்லாத்துலேயும் நீ இருக்க அப்படின்ற இதே விஷயத்த தான் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இவன் என்ன சொல்கிறான், நம்ம சொன்னதே சொல்கிறான் அப்படின்ட்டு. நம்ம ஜேப் வந்து என்ன ஒரு விஷயம் சொல்கிறாரு அப்படின்னா, நீ வந்து என்னோடய உலகம், நான் வந்து ஒரு நிலா, உன்னை எப்போதும் நான் சுற்றி வருவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு விஷயத்த ஜேப் சொல்கிறாரு. விச் இஸ் அந்த நிலா சூரியனான்ற மாதிரி விஷயத்த யாருமே சொல்லியிருக்க மாட்டேங்க. நீங்கள் மட்டும் தான் சொல்லியிருப்பீங்க. நீ என்ன மூணா அப்படின்ற மாரி, நீ என்ன நிலாவா அப்படின்ட்டு, நீ இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பீங்க. அதே விஷயத்த நம்ம ஜேப் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. நீ வந்து என் உலகம், நான் வந்து உன் நிலா, உன்னை நான் சுற்றி வருவேன். எப்படி அந்த ஏர்த் வந்து நிலாவை சுற்றி அந்த நிலா வந்து எப்படி அந்த ஏர்த்தை சுற்றி வருதோ நானும் அந்த மாதிரி சுற்றி வருவேன் அப்படின்ட்டு. உங்களுக்கு இதை கேட்டுட்டு ஒரு மாதிரி ட்ரிகர் ஆகிடுது. இவங்க என்ன நம்மளை சொல்கிறானா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ட்ரிகர் ஆகிடுது. ஸோ நம்ம அது லெக்சரர் இருந்துட்டு கேட்குறாங்க, இது உண்மையிலே யார்கிட்டையும் சொல்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு. நம்ம ஜேப் வந்துட்டு ஹை மிஸ் அப்படின்லாம் இல்லை, எனக்கு சும்மா ஒரு ஐடியா தோணுச்சு, இதை தான் சொல்லணும்னு தோணுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் அதுக்கிட்டே சரியில்லையேன்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் அமைதியாக தான் இருக்கிறீங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு மாதிரி கன்ஃபார்மாக இல்லாத மாதிரி இருக்குது. ஏன்னா ஜேவுக்கு நம்மளுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றது கூட உங்களுக்கு ஷுவராக தெரியல. ஏன்னா இப்போ தான் நீங்கள் நோட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் ஆனால் அமைதியாகவே இருக்கிறீங்க. அடுத்து இன்னொரு டேர்ன் வருது. இதே லவ் டாபிக் மாதிரி தான் ஒரு டேர்ன் வருது. அந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த லிட்ரேச்சரு அந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகேவா? அந்த லிட்ரேச்சர். ஸோ உங்கள் லெக்சரர் உங்களை எக்ஸாம்பிளாக எடுத்திருப்பாங்களே, அப்போவே ஜேவுப் ஒரு முடிவு பண்ணிட்டான். ஓகே இப்போ நான் இதை எழுதிடுறேன் அப்படின்ட்டு. சொக்ஜின்னு சொல்கிறான், இதை விட்டால் உனக்கு வேறு சான்ஸே இல்லை, அவள் என்ன எழுதியிருக்காளோ அப்படியே நீயும் இங்கேயே எழுதிட்டு. எனக்கு கேமிங்னா பிடிக்கும்டா, எழுதுடா அப்படின்ட்டு அவனும் நீங்கள் சொன்ன ஆன்சர் எல்லாத்தையுமே எழுதிடுறான். ஸோ அதனால தான் இப்போ என்ன இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா,
நம்ம அந்த லெக்சரர் இருக்காங்களே, அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, யாரோட ஆன்சர்லாம் வந்து சேமாக இருக்கோ அவங்களாம் வந்து ஒரு டீமுக்கு வந்து அவங்களாம் ஒரு பேர்ன்ற மாரி அவங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ அவங்க கிளாஸ் ஹவர்ஸ் அப்போது அவங்களே உங்கள அசைன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தரோட பேர் படிக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படி சொல்லிட்டு அவங்க அந்த பேர்லாம் படிச்சுட்டு, நீங்க 2 பேரும் ஒரு இதில, நீங்க 2 பேரும் ஒரு இதிலன்னு சொல்கிறாங்க. அப்போது ஜேஹோப்போட பேரை சொல்கிறாங்க. ஜேஹோப்போட பேரை சொல்கிறப்ப நீங்கள் ஒரு மாரி நார்மலா சிரிச்சுக்கிட்டு ஒரு மாரி இப்படி தான் இருக்கிறீங்க. ஜேஹோப் பேர் சொல்லிட்டு ஹாரின்றாங்க. உங்க ஃபேஸில் உள்ள அந்த ஸ்மைலே சக்குன்னு ஃபேட் ஆகி செம்ம ஷாக்கில் இருக்கீங்க நீங்க. என்ன நானா? அப்படின்ற மாரி. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் ஒரு பேர் அப்படின்னு. உங்களுக்கு இதை கேட்டுட்டு என்ன உண்மை தான் சொல்கிறீங்களா? அப்படின்ற மாரி பார்க்குறீங்க. நீங்கள் அவனை திரும்பியே பார்க்கல. அப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ஐயோ! என்னடா இது அப்படின்ற மாரி இருக்குது. சரி நீங்கள் 2 பேரும் ஒரு பேர் அப்படின்ற மாரி, நீங்கள் 2 பேரும் ஒரு இடத்துல உட்காருங்க அப்படி சொல்லிட்டு, அந்த இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு, இப்போ நீங்கள் எல்லாம் அவங்கவுங்க பேர் கூட உட்காருங்க அப்படின்னு. உங்களுக்கா என்னடா பண்ணுறது அப்படின்ற மாரி நின்றுட்டுருக்கீங்க. அப்போ ஜேப் சொல்கிறாரு, ஏய் வா அங்கே அப்படின்ட்டு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் உட்காந்துருப்பாங்களா, அந்த இடத்துக்கு அவங்கள கூட்டிகிட்டு போய் உங்களை உட்கார வச்சிடுறாரு. ஸோ நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. பக்கத்தில் தான் மீசோனும் நம்ம சொக்ஜினும் உட்காந்துருக்காங்க. பக்கத்தில் தான் வந்து சுஞ்சோவும் நம்மளோட சுகாவும் உட்காந்துருக்காங்க. எல்லாம் உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு எப்படி நான் இப்போ இங்கே சர்வைவ் பண்ண போகிறேன்னு தெரியலையேன்ற மாதிரி இருக்கீங்க. ஸோ அந்த லெக்சரர் சொல்கிறாங்க, ஓகே உங்கள் டாபிக்ஸ் கிடச்சிருச்சுல, ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு, பேச ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. நீங்கள் சொல்கிறீங்க ஜியோக்கிட்ட, அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த அசைன்மெண்ட் எது பற்றினதுன்னு உனக்கு புரியுதா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஜேப் சொல்கிறாரு, புரிய நீயே சொல்கிறியா அப்படின்ட்டு. ஆக்சுவலி அங்கே அவருக்கு புரிஞ்சிருச்சு, நீங்கள் சொல்லணும்ல, அதனால் அவர் சொல்கிறாரு புரியலன்னு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம 2 பேரும் மியூசிக்னு எழுதியிருக்கோம். ஓகேவா? 2 பேரும் ஒரே மாரி மியூசிக்கில் ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ எப்படி நம்ம மியூசிக்கில் அச்சீவ் பண்ண போகிறோம், எந்த விதத்தில் நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம், நம்ம இன்ட்ரெஸ்ட் வேறு ஒரே மாதிரி இருக்கா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, உனக்கு என்ன விஷயம் பிடிச்சிருக்கோ நீ அதை பற்றி என்கிட்ட சொல்லி, எனக்கு என்ன விஷயம் பிடிச்சிருக்கோ நான் அதை அப்படியே உங்கள்கிட்ட சொல்கிறேன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவரும் ஓகே அப்படின்ட்டு. நீங்கள் 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு பெஞ்சில் தான் உட்காந்துருப்பீங்க. பக்கத்துலேயே ஒரு பொண்ணு கூட உட்காந்துருக்கான். ஸோ நீங்கள் அதை வேறு பார்த்துட்டு, நீங்கள் பார்த்துட்டு அதை பார்த்துட்டு தெரியாத மாதிரி இருக்கீங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மீசுனும் ஜின்னும் உட்காந்துக்கிட்டு யோசிக்கிறாங்க, என்னடா இது கரெக்டாக போயிட்டுருக்கு போல இருக்கே அப்படின்ட்டு. சரி நீ அமைதியாக இரு, நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு அவங்ககிட்ட பேசுகிறதுக்கே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒன் டே நான் சொல்லியிருந்தேன்ல, வந்து உங்கள் பக்கத்துலேயே உட்காந்துருப்பாரு அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் வந்து ரொம்ப கண்ட்ரோல்டாக ஃபீல் பண்ணுவீங்க. லைக் ரொம்ப ஃப்ரீயாக இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி ஆக்வர்டாகிட்டு உட்கார்ற மாதிரி இருந்திருப்பீங்க. பட் இங்கே நீங்கள் ஜேஹோப் கூட உட்கார்றப்போ நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்க. லைக் ரொம்ப ஃப்ரீயாக நீங்களாகவே இருக்கிறீங்க. உங்களுக்கு அந்த ஒரு ஃபீலிங் கிடைக்கிது. நம்மளாவே இருக்கிறோமே, நம்ம யூஸ்வலி பசங்க கூட இருக்கிறப்போ இந்த மாதிரிலாம் நம்ம ஃபீல் பண்ண மாட்டோமே அப்படின்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் அது மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் ஜேஹோப்கிட்ட கேட்குறீங்க, ஜேஹோப் நீ என்ன நினைக்கிற அப்படின்ட்டு. ஜேஹோப் சொல்கிறாரு, எனக்கு வந்து இப்போ இந்த மியூசிக்கில் வந்துட்டு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்கும்ல, லைக் இந்த கிட்டார், ட்ரம் அந்த மாதிரி. ஸோ அதில் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நான் லேர்ன் பண்ணணுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. நீங்கள் வந்துட்டு ஓ வா சூப்பர், நீ என்ன நினைக்கிற? ஆக்சுவலி எனக்கு ஒரு சிங்கர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. அப்படி இல்லைன்னா வந்து எனக்கு லிரிக்ஸ்லாம் எழுதுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அது மாதிரி நான் லிரிக்ஸ்லாம் எழுதி வச்சுருக்கேன். ரியலி? அதுக்கப்புறம் அப்படி சிங்கர் ஆக முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு லிரிசிஸ்ட் ஆகலான்ற ஒரு முடிவு இருக்குது. அப்போது அப்படி போகலன்னா என்ன, இப்படி போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவில் இருந்தேன். சரி ஒரு பாட்டு பாடு நான் கேட்கணும் அப்படின்ட்டு. அதுக்கு சான்ஸே இல்லை. நான் தனியாக வேணால் பாடிக்கிறேன், ஓகேவா? அது ஒரு டைம் வரும், அப்போ நான் பாடுறேன், ஓகேவா அப்படின்ட்டு. சரி மியூசிக்கில் உனக்கு என்ன மாதிரி விஷயத்தில் சாதிக்கணும்னு உனக்கு ஆசை? அதான் நான் சொன்னேன்ல, இப்போ லிரிசிஸ்ட் ஆகணும். நான் லிரிக்ஸ்லாம் கூட எழுதி வச்சுருக்கேன். நான் டைம் இருந்தால் அதெல்லாம் காட்டுறேன் உங்ககிட்ட, ஓகேவா? அதுக்கு நீ என்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜேஹோப் வந்துட்டு என்ன சொல்கிறேன், ஆமாம் நம்ம எப்போதும் பேசுகிற ஆள் இல்லையே, நம்ம இப்போ இந்த டீம் ஒர்க்குன்றனால தான் பேசுகிறோம். ஆமால, அதான் நான் லிரிக்ஸ் எழுதி வச்சுருக்கேன். நிறைய சாங்ஸ்லாம் பாடுவேன். ஐ கேன் சிங் இங்கிலீஷ், கொரியன், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், நிறைய சாங்ஸ் என்னால் பாட முடியும். வாவ்!
ஈவன் ஜாப்பனீஸ் சாங்ஸ் கூட என்னால் நல்லா பாட முடியும். ஸோ இப்படியே அந்த ஹவர்ஸும் போயிடுது. நீங்களும் ஜியோப்பும் நீங்கள் என்ன பேசுனீங்க அப்படின்றத ஃப்ரண்ட்டில் போய் பேசணும். ஜியோப் சொல்கிறாரு, "எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது" அப்படின்ட்டு. அதுக்கு "நீ பேசலாம் வா" அப்படின்ட்டு நீங்கள் தைரியமாக பேசுகிறீங்க. ஜியோப் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட். ஸோ நீங்கள் நல்லா போல்டாக பேசுகிறீங்க. நம்ம ஜியோப் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில். ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள் பேசுகிறத அவரை பார்க்குறாரு. உங்களை அப்படியே அட்மையர் பண்ணி பார்க்குறாரு. நீங்கள் என்னலாம் பேசுகிறீங்க அப்படின்னு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஜியோப் பேசணும். நீங்கள் சொல்கிறீங்க, "உன்னால் முடியும், கண்டிப்பாக நீ நல்லா பேசுவ" அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க ஜியோப் கிட்ட. ஜியோப்போ வந்து அவர் பேசுகிறாரு, நானும் அவளும் வந்து ஒரே மாதிரி விஷயத்தை தான் நாங்கள் இது பண்ணுறோம். பட் ஏன்னா எனக்கு வந்து நான் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் பற்றி நான் நிறைய லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறீங்க, நான் வந்து இதுமாரி பண்ணோம் அப்படின்ட்டு. அப்போ உங்கள் லெக்சரர் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, "பரவாயில்லையே, 2 பேரும் நினச்சா ஒரு சாங் கூட க்ரியேட் பண்ணலாம் போல இருக்கே" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் இருந்துக்கிட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் மட்டும் தான் பண்ணுறீங்க. ஸோ அப்போது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ஸ்டில் ஜேபு கூட தான் உட்காந்துருக்கணும். ஸோ அப்புறம் ரிசல்ட் அவங்க அந்த லெக்சரோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக வந்து எல்லோரும் ஸ்டில் அவங்க தான் உட்காந்துருக்காங்க. ஸோ நீங்கள் பேசி மற்றவங்களாம் பேசுகிற டர்ன் அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோப் உங்கள் கூட தான் பேசிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் நோட் பண்ண நம்ம மீசூனும் நம்ம சொக்ஜின் சுகாலாம் வந்து பார்த்தீங்கன்னா, "நீ நடத்துடா மச்சான், நீ நடத்துன்ற மாரி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க." நீங்கள் 2 பேர் பேசுகிறத கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் கவுண்டர் கொடுத்துக்கிட்டு அப்படி தான் 2 பேர் இருக்கிறாங்க, 3 பேரும் இருக்கிறாங்க. இதில் சுஞ்சோ தான் நீங்கள் என்னெல்லாம் பேசுகிறீங்க எல்லாத்தையும் பார்த்து உங்கள் 2 பேர்த்தையுமே அவள் அட்மையர் பண்ணிகிட்ருக்கா. ஸோ உங்கள் ஸ்கூல் உங்கள் காலேஜும் வந்து முடிஞ்சிருச்சு, ஓகேவா? அப்போ நீங்கள் வீட்டுக்கு போகணும். அப்போது நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜேஹோப்கிட்ட கேட்குறீங்க, ஜேஹோப்பை கூப்பிட்றீங்க, ஜேஹோப் அப்படின்னு. ஜேஹோப் திரும்பி உங்களை பார்க்குறாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் "என்னடா இவனை கூப்பிட்றா" அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. "கொஞ்ச நேரம் இங்கே வா" அப்படின்ற மாரி நம்ம ஜேஹோப்பும் சந்தோஷமாக போகிறாரு. நீங்கள் கூப்பிட்றீங்க அப்படின்ட்டு எல்லோரும் பார்த்துட்டு, "டே என்னடா மச்சான் உன்னை கூப்பிட்றா" அப்படின்ற மாதிரி நம்ம சுகா சொல்கிறாரு. "டே நீ வாயை மூடிட்டு இருக்கிறியா, இப்போ தான் ஒரு மாதிரி டெவலப் ஆகிட்டு வருது, நீ வேறன்ற மாரி." அப்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வந்து ஜேயோப்பை நீங்கள் கூப்பிட்ருப்பீங்கள்ல. ஸோ அவர் அங்கேருந்து நடந்து வராரு உங்களுக்காக. நீங்கள் வந்து சொல்கிறீங்க, "ஜேஹோப் ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்னு. ஏன் இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிகிட்ருக்க அப்படின்ட்டு. "இல்லை, நான் அந்த மாதிரிலாம் விஷயம் சொன்னால் யாரும் அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. நான் பேசுகிறதே யாரும் கேட்க மாட்டாங்க. எனக்கு அது மேலே உள்ள லவ் வந்து அளவு கடந்த லவ். அது வந்து யாராலும் புரிஞ்சிக்க முடியாது ஜேஹோப். பட் நீ புரிஞ்சுக்கிட்ட, என்கிட்ட எப்படிலாம் பேசணுன்னு உனக்கு தெரியுது" அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவனுக்கு அது ரொம்ப ஷாக்கிங்காகவே இருக்குது. "சரி, நான் போயிட்டு வரேன்" அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க அவங்கக்கிட்ட. "ஓகே, பாய்" அப்படி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. நான் ஹோபி ஒரு மாதிரி ஏக்கத்தோடு அவங்கள பார்த்துட்ருக்குறான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்கக்கிட்ட வந்து நின்றுட்டு, "என்ன அவன்கிட்ட சொன்னான்?" "தேங்க்ஸ் தான் சொன்னான்." "தேங்க்ஸ் சொன்னாலா?" "ஆமாம்." "ஓகே, நம்மளோட பிளானோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சக்ஸஸ் ஆகிடுச்சு மச்சான், காங்க்ராச்சுலேஷன்ஸ்டா" அப்படின்ட்டு எல்லோரும் ஒரு மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இது உங்கள் காதில் கேட்டுறது. நீங்கள் இருந்துக்கிட்டு என்னத்துக்கு இது காங்க்ராட்ஸ்னு சொல்லுதுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் இருந்துக்கிட்டு என்னமோ ஆச்சு போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் நடந்து போயிட்டுருக்குறீங்க. ஸோ இதோட இந்த எபிசோடை நான் முடிக்கிறேன். ஸோ திடீர்னு வந்து இடையில வந்து இன்னொரு வாய்ஸ் ஓவர் வந்திருக்கும் அப்படின்னு இன்னொரு வாய்ஸ் ஓவர் வந்துருக்கு. ஏன்னா சில மிஸ்டேக்ஸ் நடந்தது. ஸோ அதனால் நான் திருப்பியும் பேச வேண்டிய மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதோட இந்த எபிசோடை முடிக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜெஷு. பாய்.